குழந்தைகள் நல ஆணையம் வந்து தலையிட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கும்போது இது திமுக தரப்புக்கு வந்து அரசு தரப்புக்கு வந்து ஒரு பின்னடைவு தானே. திமுக அரசு தானாக முன் வந்து செஞ்சாங்கன்னா அப்போ வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரு மனு நீதி சோழனாக வந்து நடந்துக்கிட்டார் முதலமைச்சர் அப்படின்னு ஆயிடும். இங்கே வந்து பிள்ளைகள் வந்து நல்லா கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுனது இன்னும் அப்படியே இருக்குது, ஆவணமாக இருக்குது. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவானா தமிழனுக்கு? இதுதான் நீங்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க சார். ஆனால் அது நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர்ன்ற பொறுப்பில் ஒரு 4ஆம் தர மனிதர் சொன்னால் கூட தப்பு அது. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்து ஏதோ தமிழ் சமூகம்ன்றீங்க. சட்டம் இன்னும் வேலை செய்ய துவங்கல, வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள்ல இப்ப தாவேக்கா இறங்கி இருக்காங்க. ஆணையத்துல எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதன் பிறகு இனி சட்டம் வேலை செய்யும். தேசிய ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டால் கூட வந்து கேட்டா அவங்க நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி தாவேக்கா தரப்புல இருந்த விட பெற்றோர்கள் எனக்கு வந்து ரொம்ப வருத்தம். அந்த பெற்றோர்கள்ல 300 பேர்ல ஒரு 30 பேர், ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் புகார் தரல. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? சட்டசபையிலும் வந்து கேட்டா வந்து ஒரு திமுக கூட்டணிக்கு விசுவாசமெல்லாம் வந்து பேசுறதுலாம் இல்லை. பல பிரச்சனைகள் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல அமைச்சர்கள்கிட்ட முட்டல் மோதலாக தான் இருந்தது. ஒரு சொல் தானே, அந்த ஒரு சொல்லால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிவு. இது திமுக அரசுக்கு சங்கடம் தான். இது இப்போதான் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை இயக்கத்திடம் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் தாவேகா சைட்ல இருந்து வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் கொடுக்கப்பட்ட போது அந்த ஆணையம் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் கண்டிப்பாக ஆணையம் மேற்கொள்ளும், வழக்கு பதிவு செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ வேல்முருகன் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற செய்தியிலும் வந்துட்டு இருக்கு. இது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து தேசிய ஆணையம் வந்து தலையிடணுன்ற அவசியமே இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற வந்து அதிகார வரம்பே இதை பண்ண முடியும். இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் இருந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும், அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்க முடியும். அது அரசு தரப்பில் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருந்தா இங்கே இப்போ இந்த தேசிய ஆணையம் வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ அந்த புகாரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, ஏற்றுக்கிட்ட போது கேட்டால் அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து எஃப்ஐஆர் வந்து போடுற மாதிரி ஆகிடும். இதுக்கு அவசியமே இல்லை. இதை வந்து தமிழ்நாடு அரசே தானாக முன் வந்து இதை செஞ்சிருக்கலாம். இல்லை, பொன்முடி அவர்கள் விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பதவியிலிருந்து தூக்கப்பட்டும் அவரான அமைச்சரா தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுல ஹைகோர்ட் இறங்கிய பிறகுதான் அமைச்சர் பதவி பறிக்கப்படுது. இந்த விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை இயக்கம் களத்துல இறங்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த விஷயத்துல தமிழக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை ஒரு பின்னடைவு தானே. தேசிய ஆணையம் வந்து குழந்தைகள் நல ஆணையம் வந்து தலையிட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கும்போது இது திமுக தரப்புக்கு வந்து அரசு தரப்புக்கு வந்து ஒரு பின்னடைவு தானே. திமுக அரசு தானாக முன் வந்து செஞ்சாங்கன்னா அப்போ வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரு மனு நீதி சோழனாக வந்து நடந்துக்கிட்டார் முதலமைச்சர் அப்படின்னு ஆயிடும். இங்கே வந்து பிள்ளைகள் வந்து நல்லா கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுனது இன்னும் அப்படியே இருக்குது, ஆவணமாக இருக்குது. அதன் மூலமாக வந்து கேட்டால் நீங்கள் வந்து அரசு தரப்பில் நீங்கள் கட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருந்துங்க, ஒரு கூட்டணி வெளியெடுங்க, உள்ள வைங்கன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அரசு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும்ல. இந்த விஷயத்தை வந்து நான் இன்னொரு கோணத்தில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கஷ்டப்பட்ட ஏழை மாணவர்கள் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நிதி வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க போய் வாங்காதீங்க, படிக்காதீங்க, அப்படியே பின்தங்கிய நிலையில இருங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலான ஒரு பேச்சாட்ட பார்க்க முடியும். அப்படி ஒரு பின்னடைவு நீங்க வந்து மாணவர்களுக்கு நீங்க கற்பிக்கிறத வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அப்படியே சொன்னாலும் அதை கேட்கிற இடத்துல இல்லை. ஆனால் நீங்க வந்து ஏழை எளிய மாணவர்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. 2 கிராம் தங்கத்துக்கு நீங்க வந்து அவர் பயன்படுத்திய வார்த்தை தான். அதாவது நீங்க 2 கிராம் நகைக்காக உங்க குழந்தைகளை கொண்டு இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக பெற்றோரை இது பண்ணும்போது பெற்றோர்களே கூனி குறுக வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. பெற்றோருடைய இயலாமையை வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடுது. பிள்ளைகளுடைய கல்வி அந்த என்ன சொன்னா அந்த ஊக்கத்தொகையை நீங்க அதாவது அவங்களுடைய ஊக்கம் பெறதை நீங்க வந்து கொச்சைப்படுத்துற கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுது. பிள்ளைகளை கலங்கப்படுத்துறீங்க, பெற்றோர்களை வந்து அவங்க இயலாமையை சொல்லி கொச்சைப்படுத்துறீங்க. இதுதான் நீங்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க சார். ஆனால் அது நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர்ன்ற பொறுப்பில் ஒரு 4ஆம் தர மனிதர் சொன்னால் கூட தப்பு அது. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்து ஏதோ தமிழ் சமூகம்ன்றீங்களே. நம்ம பேசணும்னு நிறைய பேசலாம்.
வேல்முருகனை பேசணும்னா நம்ம வந்து அரசியல் ரீதியாக பேசணும்னா நிறைய பேசலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து விஜய் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்க, பெற்றோரில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்கன்னா வேல்முருகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசணும்னா எவ்வளோ பேசலாம். நமக்கு அது நோக்கம் கிடையாது. அவர் என்ன வந்து எடுத்தாரோ அதே ஆயுதத்தை நம்மளும் எடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் வந்து பர்சனல் அட்டாக் போனோம்னா அது அசிங்கமாயிடும். ஆனால் நமக்கு அந்த இருக்கிற அந்த மன ஆற்றாமை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். பெற்றோர்களை நீங்கள் இவ்வளோ கொச்சப்படுத்தி பேசலாம். அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லையா? அப்போ வந்து ஒரு எம்எல்ஏன்னா அவர் என்ன வேணால் பேசிடலாமா? ஒரு கட்சி தலைவர்னா என்ன வேணால் பேசலாமா? அப்போ இங்கே வந்து முதலமைச்சர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இங்கே இருக்கிறார்ல, அப்பாவை தானே பார்க்கப்படுறாரு. கலைஞராக இருந்தாலும் இன்னொரு நடவடிக்கை எடுத்திருப்பாரு நிச்சயமாக. ஏன் எடுக்கிற நடவடிக்கை எடுக்கல? கனிமொழிமா இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ தமிழிசை பேசுகிறாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை பேசுகிறப்ப நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டால் ஒரு நமிதாவையும் வந்து ஒரு நடிகை என்ற முறையில் ரொம்ப மோசமாக பேசினார். அவங்க கட்சி ஆளுன்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே திமுக தரப்பில் நீங்கள் அரசு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். சட்டத்தை தாண்டி யாருமே கிடையாது. இங்கே சட்டம் தான் பெரியவங்க. இங்கே சட்டமும் நீதியை மட்டுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி நடக்குது. இங்கே தனிநபரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசலாம் அவங்க பேசலாம் சொல்லிட்டு நம்ம போக முடியாது. இப்போ பாருங்கள், சட்டம் அதனுடைய வேலை செய்யுது. இங்கே தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்ட் அது கண்டுக்காமல் போனாங்கன்னா கூட இல்லை, சட்டம் இன்னும் வேலை செய்ய துவங்கல. வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள்ல இப்ப தாவேக்கா இறங்கி இருக்காங்க. ஆணையத்தில் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதன் பிறகு இனி சட்டம் வேலை செய்யும். தேசிய ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டால் கூட வந்து கேட்டினா அவங்க நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்குவாங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்ததுன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருமை சேர்க்கும். அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும். இங்கே விஜய் வந்து ஒரு முக்கிய பொருட்டு இல்லை சார். அவர் வந்து ஒரு நடிகராக நீங்கள் பாருங்கள், அரசியல் கட்சி தலைவராக பாருங்கள். நடந்த நிகழ்வு மட்டும் பாருங்கள். நடந்த நிகழ்வு என்ன? ஒரு 50 வயது உள்ள ஒரு மனிதர் வந்து அவர்கிட்ட இருக்க உழைப்பில் வந்த பணத்தை தான், அவர் ஒன்றும் இங்கே போய் திருடிட்டு வரல, கொள்ளை அடிச்சிட்டு வரல. அவர் சினிமாவில் அவர் சம்பாதிச்ச பணத்தில் வந்து ஒரு துளியை வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெளிக்கிறாரு. அதை எப்படி நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க? நீங்கள் அதன் மூலமாக எப்படி பெற்றோர்களை கொச்சப்படுத்துவீங்க, பிள்ளைகளை எப்படி கொச்சப்படுத்துவீங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் தாவேக்காவுடைய வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க, ஆளுநர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. தாவேக்கா தரப்புல இருந்ததை விட பெற்றோர்கள் எனக்கு வந்து ரொம்ப வருத்தம். அந்த பெற்றோர்களில் 300 பேரில் ஒரு 30 பேர், ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் புகார் தரல. ஏன்? அரசியல் கட்சி தலைவர்னா பயமா? ஒரே ஒரு நபர் எத்தனை பேர் வந்து விஜய் அண்ணா நீங்கள் என்னென்னலாம் பேசுனாங்க. அதில் இருக்க ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் இப்போது எனக்கே சொல்கிறேன் சார், ஒரு சிலர் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு சிலரில் ஒருத்தர் 2 பேர் ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் விஜய் அண்ணா அந்த ஃபங்க்ஷனில் போய் நாங்கள் வந்து ரொம்ப குழந்தைகள் வந்து ஆசையாக சொல்கிறாங்க. அது கேட்கும்போது நமக்கு கேட்டால் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றம். நம்ம இதை பேசுறது மூலமாக நம்ம ஒன்றும் நீதியோ சட்டத்தின்படி நம்ம நடவடிக்கை எடுக்கல, மீடியாவில் உட்காந்து பேசுகிறோம், கண்டித்து பேசுகிறோம். இதுவே நமக்கு ஒரு மனநிறைவு தருது. ஏன்னா இந்த பிள்ளைகள் என்கிட்ட சொல்ல அந்த வார்த்தை கேட்டால், நாங்கள் விஜய் அண்ணாவை பார்த்தோம், நாங்கள் எங்களுக்கு வந்து இதை கொடுத்தாரு, அது கூட சொல்லும் போது கேட்டிங்கன்னா இதை நம்ம ஒரு அரசியல் பார்வை நமக்கு இருந்தால் கூட, ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு மனுஷன் வந்து கொச்சைப்படுத்திட்டாரு, இந்த பிள்ளைகளை கொச்சைப்படுத்திட்டாருன்ற அந்த ஆதங்கம் நமக்கு இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி திமுக சைட்ல இருந்து தமிழக அரசாங்கத்தில இருந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, எந்த விதமான ஒரு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் வேல்முருகனுக்கு எதிராக முன்வைக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துல பார்த்தாலும், இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் இந்த விவகாரம் குறித்து பேசியதாக எந்த ஒரு செய்திகளும் தகவல்களும் இல்லையா? இப்படி சொல்றீங்க, எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளித்து பேசக்கூடியவர் தான் வழக்கமாக சீமான் அவர்கள். இப்போ சமீப காலத்தில் சீமானுடைய அந்த பக்குவமான பேச்சை நீங்கள் பாருங்க, ரொம்ப நிதானமாக தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நிதானமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் என்ன அவருக்குன்னா இங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒருத்தர் சிக்கல் இருக்கு. பெரும்பாலும் இப்போ வந்து கேட்டால் சீமான் அவர்கள் வந்து ஸ்கிராப் பண்ண பல வந்து நபர்கள் தான். ஸ்கிராப்னா அவர் வந்து ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டவர், இல்லை தூக்கி வந்து ரோட்டில் வீசுகிற பொருட்கள் மாதிரி தான் சில பேர் வந்து கேட்டால் அந்த தாவாக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக கேட்டால் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகும்னு சொல்லி கூட அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய காணொலி இல்லைனால் கூட சாட்டை துரைமுருகனுடைய அந்த இதில் பார்த்தேன் அவருடைய பேச்சு ரொம்ப சரியானதா, ரொம்ப நியாயமானதா, ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமாக, என்னை காட்டிலும் இன்னும் சில காட்டிலும் வந்து கேட்டால் சாட்டை துரைமுருகன் பேசுறது ரொம்ப சரியாக இருந்துச்சு. நான் பார்த்தேன். அதை வந்து நம்ம வந்து அது வந்து என்டிகேவோட ஊடகமாக நம்ம பார்க்கலனால் கூட அது வந்து சீமானுடைய குரலாக நம்ம எடுத்துக்க முடியும், சாட்டை துரைமுருகனுடைய குரலை.
ஆனால் ஏன் வந்து சீமான் தவிர்த்துட்டு போறாருன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போது தான் தேவையற்ற வந்து சர்ச்சைகள் வந்து உருவாகுது. அவரை மையப்படுத்தி ட்ரோல் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழர்கள் சார்ந்த தமிழ் பெற்றோர்கள் சார்ந்த விஷயம். அமைதியாக இருக்க வேண்டிய விஷயத்துல அமைதியா இருக்கு. அப்படி இல்ல. ஆனா எல்லா விஷயத்துக்கும் கொந்தளிக்கக்கூடிய சீமான் கொந்தளிக்க வேண்டிய விஷயத்துல ஆஃப் மூட். அப்ப இதை வந்து ஆதரிக்கிறார்னு பொருள் கிடையாது. இப்போ சீமான் கண்டிக்கல அப்பனா வந்து வேல்முருகன் பேச்ச ஆதரிக்கிறாரா? அப்படியான ஒரு பார்வை மக்களிடத்துல உருவாகல. இதை வந்து நான் கேட்டீங்கன்னா சிலது கடந்து போறதுன்னு இருக்கு. இப்ப நாமளே என்ன சொல்றோம், அவர் பேசுறது ரொம்ப கொச்சையா பேசுறாருங்க, இதை வந்து நம்ம பேசவே வேண்டாம், இதை நம்ம வந்து மறுபடியும் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஒருவேளை வந்து சீமான் பேசினார்னா என்ன கேட்டினா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவாக்கா தரப்பில் வந்து என்னன்னு கேட்டினா வந்து அவங்க பதிலுக்கு வந்து லாவணி பண்ணுவாங்க. இது அரசியல் ஆகும். இது அரசியல் படுத்துகிற விஷயம் கிடையாது. இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிற விஷயம். ஒரு மீடியாவில் நானோ இல்லை சாட்டை துறைமுகனோ பேசுகிறேன்னு கேட்டால் ஒரு ஊடகவியலாளராக பேசுறதுன்றது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து கண்டிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் ஏன் அவர் கடந்து போகிறான்னு கேட்டால், அங்கே அவருக்குள்ள அரசியல் கேட்டால் அவர்கிட்ட இருந்து விலகினவங்க சில பேர் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே தேவையில்லாமல் நீயா நானான்ற போட்டி வந்து வரும். அதை வந்து அவர் தவிர்த்துக்கலாம் ஒரு வேலை. ஆனால் பேசணும் கண்டிப்பாக. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வேல்முருகனுடைய பேச்சை கண்டிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஆளுநர் சபாநாயகர் இடத்துலையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையில், ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. என்ன சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகமாக வேல்முருகன் வந்து பேசுனதே வந்து அப்பாவு அவர்களை குறித்து தான் வந்து சட்டசபையில் பேசுறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சட்டசபையிலும் வந்து இப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறார்ல இந்த வேல்முருகன், சட்டசபையிலும் வந்து கேட்டால் வந்து ஒரு திமுக கூட்டணிக்கு விசுவாசமெல்லாம் வந்து பேசுனதுலாம் இல்லை. பல பிரச்சனைகள் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல அமைச்சர்கள்கிட்ட முட்டல் மோதலாக தான் இருந்தது. அது நீ தொகுதி மக்களுக்காக நீங்கள் பேசுனதா இருக்கட்டும் சார், அது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போனீங்க, நீங்கள் வந்து ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பேசுனீங்க, அது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்ற அந்த தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியில் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, உங்கள் பேச்சை ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வேல்முருகன்ற தனி மனிதர் கூட கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, வேல்முருகன்ற வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை, வேல்முருகன்ற ஒரு தனி மனிதனாக கூட இல்லை. உங்களோட வயசு என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 60 நோக்கி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு சாதாரண வந்து இங்கே நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாம் உதாரணம் கேட்டால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட இப்படி பேச மாட்டார். யாரை பேசணுமோ அவரை தான் பேசுவார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது யாரை பேசணுமோ அவங்கள மட்டும் தான் பேசுவார். ஆனால் நீங்கள் பேசுறது கேட்டால் ஒரு 18 வயசு பூர்த்தி ஆகாத ஒரு 15 வயசு 16 வயசு பிள்ளைகளை வந்து ஒரு, அதனாலதான் அந்த போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் வேல்முருகனை இந்த தமிழக மக்கள், தமிழகம் எப்படி பார்க்கும்? இல்லை, இப்பவே அவர் மேல உள்ள பார்வை போயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை தானே சார், ஒரு சொல்லு தானே சார், எல்லாமே ஒரு சொல்லுல ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்ச சரித்திரங்கள்லாம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வரலாறு படிச்சா தெரியும். ஒரு சொல் தானே, அந்த ஒரு சொல்லால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிவு. இது திமுக அரசுக்கு சங்கடம் தான். இது இப்போதான் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சாருன்ற பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சுது. அடுத்தது வந்து கேட்டால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்போ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன ஆகும் கேட்டால் திமுக அரசு தான் சங்கடம், அவங்க அரசுக்கு தான் நெருக்கடி. நீங்கள் கடந்த காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தானே சார் சேகர் பாபுன்னு கேட்டால் ஒருமையில் பேசினாருன்னு சொல்லும் போது கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கொந்தளிப்பு, எவ்வளோ கோபம் வந்தது. ஒட்டுமொத்தமாக பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ அந்த 300 பெற்றோர்களை மட்டுமே நீங்கள் பேசலை, ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை படித்து பாஸ் ஆன பிள்ளைகளுடைய அத்தனை பெற்றோர்களும் பேசினா தான் எடுக்கிறாங்க. திமுக அரசுக்கு வந்து இது சங்கடம் தான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.